மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பேரன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருவருகை காலம் 2ஆம் வாரம் புதன்கிழமையாகி இன்று நமது தாயாம் திரு அவை திருத்தந்தையும் புனிதருமான புனித முதலாம் தமசுஸ் அவர்களை நினைவு கூற அன்போடு நம்மை அழைக்கின்றது. ரோமை மாநகரிலே பிறந்திருக்கலாம் என்று கணிக்கப்படுகின்ற இப்புனிதர் ஸ்பெயின் நாட்டிலே அதிகமாக தன்னுடைய பணியை செய்திருக்கின்றார். ஒவ்வொரு புனிதர்களுக்கும் ஒரு சிறப்பு தனித்துவம் என்பது உண்டு அன்புக்குரியவர்களே. அப்படி இப்புனிதருக்கு என்ன சிறப்பு தனித்துவம் என்று பார்த்தீர்கள் என்றால், இன்று பல இடங்களிலே நாம் பார்க்கின்றோம் புனிதர்களுடைய அந்த திருப்பண்டங்கள் வைத்து ஆலயங்கள் கட்டப்படுகின்றன. மக்களுடைய பார்வைக்கு திருப்பண்டங்கள் எடுத்து வைக்கப்படுவதை பார்க்கின்றோம். இவருடைய காலகட்டங்களிலே திருத்தந்தையாக இவர் இருக்கின்ற பொழுதுதான் பல்வேறு புனிதருடைய உடலையும் கல்லறைகளையும் அவருடைய திருப்பண்டங்களையும் பேணி பாதுகாப்பதும் இறை மக்களுக்கு அதை காண்பிக்கும் வண்ணமாக அவர்களுடைய நம்பிக்கை வளரும் என்கின்ற இறை நம்பிக்கையை எடுத்து கூறியவர். இப்படி ஒரு பழக்கத்தை வழக்கத்தை ஏற்படுத்தியவர். இவர் மறை சாட்சியாக மறித்த புனித லாரன்ஸ் அவருடைய ஆலயத்திலே ஆலய பணியாளராக தன்னுடைய பணியை இவர் மேற்கொள்கின்றார் திருத்தொண்டராக இருக்கும் பொழுது. பின்பு திருத்தந்தை லிபேரியூஸ் அவர்களிடத்திலே செயலராக பணி ஆற்றுகின்றார். அந்த காலகட்டத்திலே திருத்தந்தை லிபேரியூஸ் இறந்துவிடவே இவர் திருத்தந்தையாக பொறுப்பேற்கின்றார். அவ்வாறு இவர் பொறுப்பேற்கின்ற போது இவரோடு இருந்த திருத்தொண்டராக இருந்த இன்னொருவர் இவருக்கு எதிராக ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு நான் திருத்தந்தை என்று அவர் அனைவரிடத்திலும் சொல்லுகின்றார். இதனை அறிந்த அன்றைய பேரரசர் வேலண்டின் அவர்கள் திருத்தந்தை தமசுஸ் அவர்கள்தான் முறையாக திருத்தந்தையாக பொறுப்பேற்றிருக்கின்றார் என்று பிரகடனம் செய்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த புனித நினைவு கூறுகின்ற நேரத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சூழ்ந்திருக்கின்ற பிரச்சனைகள், நாம் எதிர்கொள்கின்ற கஷ்டங்கள், குறைகளை நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் எதிர்கொள்கின்றோம்? ஓடி ஒளிந்து கொள்கின்றோமா, அல்லது அதனை எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தியை கடவுளை எனக்கு தா என்று நாம் கடவுளிடத்திலே வேண்டுகின்றோமா? இத்தகைய ஒரு கருத்துக்காக நாம் இத்திருப்பலியிலே பக்தியுடன் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியை தயாரிக்க எங்களுக்கு கற்பிக்கின்றீர். எவ்வகை நோய்களாலும் தளர்வுலாமல் இருக்க விண்ணக மருத்துவரின் ஆறுதல் அளிக்கும் உடனிருப்பில் நாங்கள் நிலைத்து நிற்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறை வார்த்தைகள் 25 முதல் 31 முடிய. யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? எனக்கு நிகரானவர் யார் என்கிறார் தூயவர். உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள். அவற்றை படைத்தவர் யார்? வான் படையை எண்ணிக்கை வாரியாய் வெளிக்கொணர்ந்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பவர் அன்றோ? அவர் ஆற்றல் மிக்கவராயும் வலிமை வாய்ந்தவராயும் இருப்பதால் அவற்றில் ஒன்றேனும் குறைவது இல்லை. என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது, என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோபே நீ சொல்வது ஏன்? இஸ்ரவேலே நீ கூறுவது ஏன்? உனக்கு தெரியாதா? நீ கேட்டது இல்லையா? ஆண்டவரே என்றும் உள்ள கடவுள், அவரே விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர். அவர் சோர்ந்து போகார், களைப்படையார். அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது. அவர் சோர்வுற்றவர்களுக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருகச் செய்கின்றார். இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர், வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 103. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதோ ஆண்டவர் தம் மக்களை மீட்க வருகிறார். அவரை எதிர்கொள்ள ஆயத்தமாயிருப்பவர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 28 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு யாருக்கு தான் கஷ்டம் இல்லை என்று கேட்டீர்கள் என்றால் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கிறது என்றுதான் சொல்லுவார்கள். படிக்கின்ற குழந்தைகளை போய் கேளுங்களேன், சொல்லுவாங்க எப்ப பார்த்தாலும் பள்ளியிலும் படி படி என்கிறார்கள், வீட்டுக்கு வந்தாலும் படி படி என்கிறார்கள், ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்தவர்கள் என்னுடைய உற்றார் உறவினருடைய பிள்ளைகளோடு என்ன கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபாதர், எங்களுக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கிறது என்று பிள்ளைகள் ஒரு சுமையோடு இருக்கிறார்கள். அதுவும் இன்றைய காலகட்டங்களில் அதை பார், அந்த பையன் எப்படி இருக்கிறான், இந்த பையன் எப்படி இருக்கிறான் பார், உன் கூட தானே படிக்கிறான், அவன் எவ்வளவு மார்க் எடுக்க முடியுது, உன்னால் எடுக்க முடிகிறதா என்று எப்ப பார்த்தாலும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபாதர், படின்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை, அடுத்தவங்க கூட என்னை கம்பேர் பண்றாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை, கஷ்டமா இருக்கிறது. சின்ன பசங்களுக்கு அது ஒரு சுமையாக இருக்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, படித்து முடித்த பிறகு சரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று பார்த்தீர்கள் என்றால் இன்றைய இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வேலைகள் பிரச்சனைக்குரியதாக இருக்கின்றது. படித்த படிப்புக்கு வேலை கிடைக்க மாட்டது, கிடைத்தாலும் அங்கும் பல பிரஷர், மன அழுத்தம் இல்லைங்களா, பல கஷ்டங்களோடு இன்றைய இளைஞர்கள் இளம் பெண்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள். எனவே அவர்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை. என்னுடைய சுமைகளை கேட்க தெரிந்து கொள்ள எனக்கு ஒரு துணைவியார் வருவார்கள் என்று திருமணத்துக்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் குடும்ப சுமை அதிகமாகிறது. பிள்ளைகள் படிக்க வைக்கணும், அவருடைய எதிர்கால வாழ்க்கையை பார்க்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தை நான் பராமரித்து பாதுகாத்தரல வேண்டும், அதற்கு எனக்கு தேவையான அனைத்து நலன்களும் கிடைக்க வேண்டும் என்று பல எண்ணங்கள் ஏக்கங்களோடு சுமைகளோடு கடந்து செல்கிறார்கள். அனைத்து முடிந்த பிறகும் முதுமை வயதில் என்ன பிரச்சனை, உடல் முழுவதும் நோய் நொடிகள், எனக்கு தீராத நோய் நொடிகள் இருக்கிறது என்று பல மன அழுத்தத்தோடு கஷ்டங்களோடு முதியவர்கள் பெரியவர்கள் அந்த சுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் குடும்பத்துல என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்க, உன்னால எதுவும் முடியாது, நான் தனியாக இருக்கின்றேன், என்னை பார்த்துக்க யாருமே இல்லை என்கின்ற அந்த சுமையோடு இருப்பதை பார்க்கின்றோம். எனவே ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு பருவத்தினரும் ஏதாவது ஒரு சுமையோடு இருப்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இல்லைங்களா? அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையானது இன்று நமக்கும் தகுந்த ஒரு வார்த்தை. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை அனைவரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கின்ற இந்த இறை வார்த்தை இயேசு என்றோ எப்பொழுதோ யாருக்கோ சொல்லியிருந்தாலும் இன்றும் இந்த வார்த்தை அவர் நமக்காகவே சொல்லுவது போல இருக்கும். காரணம், இயேசு எதற்காக இந்த வார்த்தை சொன்னார் என்றால் இஸ்ரேல் மற்றும் அங்கிருந்த மக்கள் அனைவரையும், அங்கிருந்த அதிகார வர்க்கத்தினர் இவர்களை மதம் என்கின்ற பெயரினால் அடிமைத்தனத்தில் வைத்திருந்தார்கள். நீங்க இந்த சடங்கை இப்படிதான் பண்ணணும், இந்த சமயத்திற்கு இந்த வரவுகளை நீங்கள் இப்படிதான் செய்யணும் என்று ஒரு கட்டமைப்புகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கின்ற போது மக்களுக்கு அது ஒரு சுமையாக பார்த்தார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு ஒழுங்குமுறைகள் இருக்கத்தான் வேண்டும், ஆனால் எப்பொழுது மக்களை அது அடக்குகிறதோ ஒடுக்குகிறதோ அப்பொழுது அது தேவையற்றதாக நாம் பார்க்கின்றோம். எனவேதான் இயேசு சொல்கிறார், இதோ பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் நுகம் உங்களை அழுத்தாது. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நம்ம பல பேர் மாட்டு வண்டியே பார்த்துருக்க மாட்டோம் இல்லைங்களா? மாட்டு வண்டியே பார்த்ததில்லை. நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போது வீட்டுக்கு போகும்போது கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு மாட்டு வண்டி போச்சுன்னா மேலே ஏறி உட்காந்து போயிடுவோம் மாட்டு வண்டியில. இன்றைக்கு இருக்கின்ற இளம் சமுதாயத்தினர் படிக்கின்ற பசங்க மாட்டு வண்டி பார்த்துருப்பாங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அந்த மாட்டு வண்டியில பார்த்தீங்கன்னா ஏதாவது சுமை சுமந்து வரும் இல்லைங்களா, ஜல்லி மணல் ஏதாவது லோடு ஏற்றின்னு வருவாங்க வண்டியை. அந்த லோடு ஏற்றின்னு வர வண்டிக்கு நுகம் இருக்கும், மாடு மேல அந்த களை மேல வைக்கிற நுகம் கட்டையில செஞ்சிருப்பாங்க. அன்புக்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்தில் தான் அந்த நுகமானது
அது பார்த்து பார்த்து செய்யறதில்லை. இயேசு வாழ்ந்த காலகட்டங்களே அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால், ஒரு மாட்டிற்கு அந்த நுகத்தினை செய்கிறார்கள் என்றால் அந்த வண்டியோட நுகத்தை எடுத்து கொண்டு வந்து மாட்டிற்கு அளவு எடுப்பார்கள். அது அந்த மாட்டிற்கு சரியாக இருக்கின்றதா, பொருந்துமா என்று அளவெடுத்து செய்து அதற்கு பிறகுதான் அந்த நுகமானது அந்த மாட்டின் மேலே ஏற்றப்படும். அப்படி ஏற்றப்படும் போது அது எப்படிப்பட்ட ஒரு சுமையை இழுத்து சென்றாலும் அந்த மாட்டிற்கு ஒருபோதும் அந்த சுமை சுமையாக தெரியாது. மாட்டிற்கு வலி ஏற்படாது, வலியால் அது துடிக்காது. எப்படிப்பட்ட ஒரு சுமையாக இருந்தாலும் அந்த மாடானது அதை எடுத்து முன்னேறி செல்லும். அன்புக்குரியவர்களே, எனவேதான் இயேசு சொல்கின்றார், இதோ நான் தான் அந்த நுகம். நுகம் என்பது அப்படியே ஏற்றுக்கொள்வது என்பதுதான் தமிழ் சொல்லாடலுடைய அர்த்தம். நுகம் என்றாலே அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல். இயேசு சொல்கிறார், நான் தான் அந்த நுகம். உங்களுடைய சுமைகள் எல்லாத்தையும் என்னுடைய நுகத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த இடத்திலே, அந்த பொறுத்துக்கூடிய இடத்திலே வைத்து விடுங்கள். இப்ப என்னுடைய நுகத்தை நீங்கள் உங்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். எப்படிப்பட்ட சுமையாக இருந்தாலும் உங்களுக்கு சுமையாக இருக்காது, அது சுகமாக இருக்கும், சுகங்களாக மாறும் என்று ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு இந்த செய்தியை தான் தருகின்றார். அன்றைய காலகட்டத்திலே அங்கிருந்த மக்களுக்கும் இதை தான் அவர் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, என்னதான் நம்ம உண்மையாக இருந்தாலும் உறவுகளிலே சில நேரங்களிலே சில சங்கடங்கள் ஏற்படும். புரிந்து கொள்ளாமல் போவதற்கு வாய்ப்புண்டு. அந்த நேரங்களிலே தேவையில்லாமல் நாம் அதை நினைத்து கொண்டு கஷ்டப்படுவதற்கு பதிலாக ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். அவ்வாறு ஒப்புக் கொடுக்கும் போது கண்டிப்பாக ஆண்டவர் அதை மிகவும் கனிவுள்ளதாக அதை மாற்றக்கூடிய வல்லவராக இருக்கின்றார். இன்றைய முதலாவது வாசகத்திலே நாம் கேட்டோம், பல மனிதர்கள் வலிமையற்றவர்களாக இருக்கிறார்கள், நலிவுற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு சுகம் கொடுக்க மனிதராக மாற வேண்டும் என்று முதலாவது வாசகத்திலே கேட்டோம். உண்மையிலே நாம் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்து பிறப்பு தினம் வந்து போய் கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் இந்த கிறிஸ்து பிறப்புக்காக நான் என்னையே தயாரிக்கின்றேனா? அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இதோ நலிவுற்றவர்கள், திக்கற்றவர்கள், வலிமை இல்லாதவர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கின்றார்கள், பெரும் சுமையோடு இருக்கின்றார்கள். அவர்களை நாம் சென்றடைய வேண்டும். நாம் அவர்களுக்கு நுகமாக மாற வேண்டும். அவ்வாறு நாம் நுகங்களாக மாறும் பொழுது, நம்மளால் முடிந்த உதவிகளை நாம் செய்யும் பொழுது அவருடைய சுமைகள் சுகங்களாக மாறும். எனவே அன்புக்குரியவர்களே, பெரும் சுமை சுமந்து சொந்தவர்களை அனைவரும் என்னிடம் வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அவரிடத்தில் நம்முடைய சுமைகளை நாம் எடுத்து வைக்கின்றோம். இது பலர் சுமைகளோடு இருக்கின்றார்கள், நலிவுற்றவர்கள், திக்கற்றவர்கள், வலிமையற்றவர்கள். அவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் என்ன செய்ய போகின்றேன்? அவருடைய சுமைகளை குறைக்க நான் என்ன செய்ய போகின்றேன்? அவ்வாறு நாம் செய்கின்ற பொழுதுதான் நாம் எதிர்கொள்ள இருக்கின்ற இந்த கிறிஸ்து பிறப்பு விழா மிகவும் அர்த்தமுள்ளதாக அமையும். எனவே ஆண்டவர் என்கின்ற அவருடைய நுகத்தின் மீது நம்முடைய சுமைகளை நாம் ஏற்றி வைப்போம். ஆண்டவர் நமக்கு சுமைகளாக அல்லாமல் அவற்றை சுகங்களாக மாற்றுவார். ஆமென். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகவே. உம் பாதையிலே பயணமாகுவே, உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவே. வாழ்ந்திடுவே, நான் வாழ்ந்திடுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகவே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பள்ளி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலி பொருட்களை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோம்.
நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வை இக்காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புவோம். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர், முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும்
உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடேவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை அனைவரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவரிடத்திலே நம்முடைய சுமைகளை எல்லாற்றையும் அவரிடத்திலே அவருடைய நுகத்திலே ஏற்றி வைக்கும்படியாக அவர் அவருடைய சீடர்களுக்கு நமக்கு கற்பித்த ஜெபத்தை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீங்கள் என்னுடைய சீடர்களாக ஆக வேண்டுமா? அப்பொழுது உங்களுடைய அன்றாட சிலுவைகளை சுமந்து என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இன்று நம்முடைய சுமைகள் அனைத்தையும் இவருடைய நுகத்தின் மேலே ஏற்றி வைக்க நம் ஒவ்வொருவரும் அன்பாக அழைக்கின்றார். இவரை போன்று கனிவும் மனத்தாழ்ச்சியும் கொண்டு வாழ்ந்திட இங்கு வந்து இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். இதோ நம் ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார், தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளியூட்டுவார். எசாயா இறைவாக்கினர் அதிகாரம் 40 இறைவார்த்தை 10 மற்றும் அதிகாரம் 35 இறைவார்த்தை 5. மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோ. அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்த உம் அருள் கொடைகள் வரவிருக்கும் விழாவிற்கு எங்களை தயாரிப்பவனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசு என்னும் நுகத்தின் மீது நமது சுமைகளை ஏற்றி சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.